இப்போ இந்த வீடியோல வர மாதிரி உங்களை போலீஸ் நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி போலீஸ் உங்களை நிறுத்த முடியுமான்னு கேட்டா போலீஸால உங்களை நிறுத்த முடியும். இப்போ ஒரு போலீஸ் உங்களை நிறுத்துறாங்கன்னு சொன்னா ஒரே விஷயம் தான், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபை பண்ணுவாங்க. பேப்பர் இருக்கா? என் கள்ளப்படியில. ஆனா நிறுத்தக்கூடிய போலீஸை அவங்க போலீஸ் தானான்னு வெரிஃபை பண்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸ் இருக்கான்னு கேட்டா இருக்கு. இப்போ ஒரு போலீஸ் யூனிஃபார்ம்ல இருக்காங்க அப்படின்னு சொன்னா நீங்க பொலைட்டா அவங்க கிட்ட அவங்களுடைய பேஜை பார்க்கலாம், அதே நேரத்தில் அவங்க ஐடியும் கேட்கலாம். இப்போ இன்கேஸ் ஒரு போலீஸ் வந்து மஃப்டியில இருக்காங்க, அன்யூனிஃபார்ம்ல இருக்காங்கன்னு சொன்னா நீங்க டைரக்டா அவங்க கிட்ட உங்களுடைய ஐடி கார்டை காட்டுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட கேட்கவும் முடியும். போலீஸ் உங்களை நிறுத்துறாங்கன்னு சொன்னா ஒரு 4 டாக்குமெண்ட்ஸ் நீங்க அவங்க கிட்ட காமிச்சாலே போதும். என்ன 4 டாக்குமெண்ட்ஸ்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லைசன்ஸ், உங்களுடைய டிரைவிங் லைசன்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ், பொல்யூஷன் சர்டிஃபிகேட். இந்த 4 டாக்குமெண்ட்ஸ்க்காக தான், அதை வெரிஃபை பண்றதுக்காக தான் உங்களை போலீஸ் நிறுத்துவாங்க. போலீஸ் நம்மளை நிறுத்தி டாக்குமெண்ட்ஸ் செக் பண்ணும்போது நம்ம வீடியோ எடுக்கலாமா? எஸ், நீங்க எடுக்கலாம். அதுக்கு உங்களுக்கு பெர்மிஷன் இருக்கு. இப்போ ஒரு போலீஸ் ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு மிஸ்பிஹேவான ஒரு அன்லாஃபுல்லான ஒரு ஆக்டிவிட்டி உங்ககிட்ட செய்யறாங்கன்னு சொன்னா நீங்க டைரக்டா ஒரு கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்ண முடியுமான்னு கேட்டா பண்ண முடியும். யார்கிட்ட பண்ணலான்னு கேட்டா டைரக்டா டிஎஸ்பி கிட்டயோ இல்ல எஸ்பி கிட்டயோ இல்ல ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் கிட்டயோ நீங்க கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். இது சம்மந்தப்பட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல கேட்கலாம்.